பேசும்போது சொன்னாரு, அன்னை மரியாள் ஜெபமாலைய புனித டோம்னிக்கிட்ட கொடுத்துட்டு மாதா சொன்னாங்க, ஜெபமாலை பக்தியை பரப்புகிறவர்கள் மீட்கப்படுவார்கள், காப்பாற்றப்படுவார்கள் என்று மாதா சொல்லியிருந்தாங்க. தற்கொலையில நிற்கும் போது அவருக்கு இந்த வார்த்தை அவருடைய இதயத்துல ஊடுருவது, ஜெபமாலை பக்தியை பரப்புகிறவர்கள் மீட்கப்படுவார்கள், காப்பாற்றப்படுவார்கள். அவருக்கு நம்பிக்கை வருது. தற்கொலை பண்ணல, வந்துடுறாரு. வந்து ஜெபமாலை பக்தியை எல்லாத்துக்கும் சொல்றாரு. அந்த ஊர்ல 2 பேர் 3 பேர் 4 பேரை கூப்பிட்டு ஜெபமாலை தினமு சொல்றாரு. மற்றவங்கள்ட்ட போய் எடுத்து சொல்றாரு. நிறைய ஜெபமாலை செய்ய வைக்கிறாரு. அப்ப அந்த ஊர்லயே ஜெபமாலை குழுக்கள் உருவாகிறது. ஒவ்வொரு ஊரா போய், அவர் இருக்கிற ஊர் இத்தாலியில போம்பே. அந்த போம்பேங்கிற ஊர்ல தான் அவர் இந்த ஜெபமாலை பக்தி முயற்சி ஆரம்பிக்கிறார். மற்ற ஊர்களுக்கும் பரவுது. அப்போ அந்த ஊர்ல பாக்குறாரு, கோயில் பாழடைஞ்சு இடிஞ்சு போய் கிடக்கு. ஏன்னா அந்த ஊர்ல முக்காவாசி பேர் மந்திரவாதத்துல உள்ளவங்க தான். மந்திரவாதிட்ட போறது, மாத்தி மாத்தி செய்வன பண்றது, இதான் அவனுடைய வேலையை. அது வேற இவருக்கு வேதனை. இந்த ஊரையும் இப்படி ஆக்கிட்டோமே நம்ம. அப்போ முதல்ல இந்த கோயிலை கட்டணும். அப்ப இவர் தான் வச்சிருந்த பணம், ஏன்னா வழக்கறிஞராக இருந்தாரா, தான் வச்சிருந்த பணம் எல்லாத்துட்டையும் பணம் வாங்கி அந்த கோயிலை, இடிஞ்சு போய் கிடந்த கோயிலை கட்டி எழுப்புறாங்க. அப்போ உள்ள மாதா சுருவம் வைக்கணுமே. பக்கத்துல இன்னொரு ஊர்ல ஒரு கன்னியர் இல்லம் இருக்கிறது. அங்க அருள் சகோதரிட்ட போய் ஏதாவது சுருவமோ படமோ இருந்தா கொடுங்களேன், எங்க கோயில்ல வைக்கணும்னு கேட்கிறாரு. அப்ப அவங்க ஒரு பழைய படம், அன்னை மரியாள் டோம்னிக்கு, புனித டோம்னிக்கு திருச்செபமாலை கொடுத்த ஒரு படம். ஆனா முகம் போய், கால் போய், பெயிண்ட் எல்லாம் போய் இருந்துச்சு. அதை வாங்கிக்கிட்டார். அதை வந்து அந்த பெயிண்ட் எல்லாம் நல்லா சரி பண்ணி சூப்பரா ஃப்ரேம் பண்ணி அருமையான ஒரு படமாக்கி அதை அந்த ஆலயத்திலே வைத்தார். போம்பே ஊரிலே புனித ஜெபமாலை அன்னை ஆலயம் ரெடி ஆயிட்டு. இந்த படத்தை வச்சு இந்த படத்துக்கு முன்னாடி ஜெபமாலை சொன்னார்கள். இவங்க மட்டும் இல்ல, மற்ற ஊர்கள்ல வந்து ஜெபமாலை சொன்னாங்க. ஜெபமாலை சொல்ல 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 அங்க அற்புதங்கள், அதிசயங்கள் நிறைய நடக்குது. அப்ப அந்த கோயிலை இடிச்சுட்டு அதை விட பெரிய கோயில் கட்டினாங்க. இப்போ அங்க பெரிய பசிலிக்கா பேராலயமே இருக்கு அங்க. இப்போ ஒரு வருஷத்துக்கு 30-40 லட்சம் மக்கள் திரியாத்திரைகளாக அந்த போம்பே புனித ஜெபமாலை ஆலயத்துக்கு வராங்க. அவ்வளவு அற்புதங்கள், மனமாற்றங்கள் அங்கே நடக்கிறது. காரணம் என்ன? பர்த்தலோ லோங்கோ, ஜெபமாலை பக்தியை பரப்புகிறவர்கள் மீட்கப்படுவார்கள், காப்பாற்றப்படுவார்கள். நம்பினார், அதை பரப்பினார். அதனாலதான் அவர் இறந்தது 1926ஆம் ஆண்டு அக்டோபர் 5ஆம் தேதி இறக்கிறார். ஏன்னா அன்னைக்கு அவருடைய திருவிழாவை அன்னைக்கு தான் கொண்டாடுறோம். அக்டோபர் 7ஆம் தேதி ஜெபமாலை அன்னையின் திருவிழா அன்றைக்கு தான் அவர் அடக்கம் செய்யப்படுகிறார். பாருங்க, அவருடைய அடக்கம் கூட என்னைக்கு நடக்குது பாருங்க. அது மட்டுமல்ல, அவருடைய திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் 1980ஆம் ஆண்டு அவருக்கு முத்திப்பேறு பட்டம் கொடுக்கிறார். அந்த முத்திப்பேறு பட்டம் கொடுக்கிற போது சொன்னார், முத்திப்பேறு பெற்ற பர்த்தலோ லோங்கோ ஜெபமாலை அப்போஸ்தலர். பாருங்க, ஒரு மந்திரவாதி, ஒரு சாத்தான் சபையில குருவாக இருந்தவர் ஜெபமாலை அப்போஸ்தலராகி முத்திப்பேறு பட்டம் பெற்று புனித பட்டம் பெற போறாருங்க. எவ்வளவு பெரிய அற்புதம்! இன்னொன்னு, சாபம், தண்டனை, நரகம் எல்லாத்திலிருந்து அவர் மீட்கப்பட்டிருக்கிறார். ஏன்னா மந்திரவாதம், சாபம், பில்லி சூனியம் எல்லாம் சபிக்கப்பட்ட சாபங்கள் அதெல்லாம். அப்ப அதிலிருந்து மீட்கப்பட்டு இன்றைக்கு புனிதர் ஆகிறாரு. அது மட்டும் இல்ல, அவர் மட்டும் இல்ல, இன்றைக்கு 30-40 லட்சம் மக்கள் ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு ஆசீர்வாதங்கள், எவ்வளவு அற்புதங்களை பெறுறாங்க பாத்தீங்களா? இதுதான் ஜெபமாலையின் ஆற்றல், ஜெபமாலை அன்னையின் ஆற்றல். முத்தி பேறு பெற்ற பர்த்தலோ லோங்கோ சொல்வாரு,
நீங்க ஜெபமாலை சொன்னால் அந்த ஜெபமாலை உங்களை அறியாமலே நட்புறனை ஆண்டவற்றை உங்களை அழைத்து கொண்டு போகும். இன்னும் சொன்னார், ஜெபமாலை என்பது அன்னை மரியாள் அமர்ந்திருக்கிற இருக்கை, அரியணை. அன்னை மரியாள் அதில் அமர்ந்து வாழ்வுக்கான வழிக்கு நமக்கு காட்டுகிறார், அழைத்து சொல்கிறார் என்று சொன்னார். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இந்த ஜெபமாலை பக்தியை பரப்புகிறவர்களாக மாற வேண்டும். என மரியாதை மறக்கவும் ஒதுக்கவும் செய்கிற போதுதான் நமக்கு நிறைய காரியங்களை இழந்துட்டோம். இன்றைக்கு ஒரு மறுமலர்ச்சி காலம், ஒரு புதுப்பிக்கிற காலம். இன்றைக்கு நாம் எல்லாரும் இந்த ஜெபமாலை பக்தியை நான் ஜெபமாலை சொன்னா பத்தாது, எல்லாரும் சொல்லும்படியாக பரப்பணும், எல்லாரையும் சொல்ல வைக்கணும். என்ன சொல்லக்கூடாது, நம்ம பங்கு சாமியார் சரியில்லை, ஊர் சரியில்லை இல்லை. ஒரு ஊரிலே ஜெபமாலை சொல்லக்கூடிய குழுக்கள் 10ஆக 50ஆக 100ஆக கூடி செபிக்க மற்றவர்களை செய்ய வைக்க ஒவ்வொரு ஊரும் போம்பேயாக மாறும். அந்த போம்பே என்கிற ஊருக்கு 30-40 லட்சம் மக்கள் வந்தது போல உங்கள் ஊருக்கும் வருவார்கள். இன்றைக்கு முத்தி பேறு பெற்ற பக்தரோ லோங்கமை போல நான் என்னை அதற்காக ஒப்புக் கொடுப்பேன். அடுத்து முக்கியமானது என்ன தெரியுமா, நம்மகிட்ட சாத்தான் வழிபாடு இருக்கக்கூடாது. அதான் முக்கியம். ஏன்னா இணை சட்ட நூல் 18ஆம் அதிகாரம் 10வது இறைவசனத்துல எதெல்லாம் சாத்தான் வழிபாடு அது சொல்லுது பாருங்க. தீ மிதிக்கிறவன், குறி சொல்லுகிறவன், குறி கேட்கிறவன், நாள் பார்க்கிறவன், சகுனங்களை நம்புகிறவன், சூனியக்காரன், மந்திரவாதி, ஏவி விடுகிறவன், மாய வித்தைக்காரன், இறந்தவர்களிடம் குறி கேட்கிறவன். இதெல்லாம் சாத்தான் வழிபாடு. அந்தோனியார் படம் வச்சிருப்பாங்க, செபஸ்தியார் படம் வச்சிருப்பாங்க. அந்தோனியார் இறங்கி வந்து சொன்னதா சொல்லுவாங்க, இல்ல, இறந்தவர்களிடம் குறி கேட்டு சொல்லுகிறவர்கள். அப்ப நான் கல்யாணம் வந்துச்சுன்னா நான் முகூர்த்த நேரம் பார்க்கிறேன்னா, வீடு கட்ட நாள் செய்யறதுக்கு நான் நேரம் பார்க்கிறேன்னா, நான் எதுலெல்லாம் ஜாதகம் பார்க்கிறேன், ஜோசியம் பார்க்கிறேன், அப்போ நீ சாத்தானை வழிபடுகிறாய். பேர் வேணா கிறிஸ்தவனா இருக்கலாம், ஆனால் வழிபடுவது சாத்தானை. இதெல்லாம் சாத்தான் வழிபாடு. அப்ப அதுல இருந்து நான் இன்றைக்கு விடுவிக்கப்படணும். நான் மட்டும் இல்ல, எங்க ஊர்ல எத்தனை பேர் இருப்பாங்க, அத்தனை பேரையும் நான் விடுவிக்கணும். அப்ப இன்றைக்கு சாத்தான் வழிபாட்டிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டு மரியாதை நம்புவோம். காலையில 9லிருந்து 10:30க்குள்ள கல்யாணம் முடிஞ்சாதான் அந்த கல்யாணம் நல்லா இருக்கும்னு எவனோ ஜோசியனோ ஜாதகமோ சொல்லிப்பான். நீ நம்புறியா? இல்லை மரியாதை இயேசுவை நம்புகிறாய்?